வணக்கம், அன்புடன் பிபிஎஸ். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா உணவு. ஒரு டிராவல் பண்றப்ப நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். நமக்கும் பசிக்கும் இல்ல, நமக்கு ஏற்ற உணவு சியாம் ரீப்ல கிடைக்குமான்னு கவலைப்பட தேவையே இல்லை. சியாம் ரீப்ல நம்ம போன்ற பயணிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதுனால 4 நல்ல உணவு இடங்களை நாங்க கண்டுபிடிச்சோம். ஆமா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். இது பப் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் மற்றும் வெல்கம் சைனேஜ் அருகிலேயே இருக்குது. வணக்கம் இந்தியா ரெஸ்டாரண்ட். இங்க சவுத் இந்தியன் மற்றும் நார்த் இந்தியன் உணவு வகைகள் கிடைக்குது. வெஜிடேரியன் உணவுகளும் நான் வெஜிடேரியன் உணவுகளும் இருக்கு. நாங்க சாப்பிட்ட உணவு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அந்த உணவோட சுவையோட சேர்ந்து அவங்களோட உபசரிப்போ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு. வணக்கம் வணக்கம் இந்தியா. இங்க குறிப்பா தமிழ்நாடு மற்றும் கேரளா பக்கம் நம்ம போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சுவை இருந்துச்சு. நமக்கு சாய்ஸும் நிறைய இருந்துச்சு. அவருடைய சர்வீஸ் சிம்பிளி சூப்பர். அங்குள்ள செஃப்பும் எங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்தாரு. வணக்கம் இந்தியா உண்மையிலே வணக்கம் சொல்ல வச்சுச்சு. அடுத்து சிலர் சுத்த சைவமா இருப்பீங்க. சுத்த சைவமா இருக்கிறவங்களுக்கு மோடிஜி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க அதுவும் பப் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் மற்றும் வெல்கம் சைனேஜ் அருகிலேயே இருக்கு. இது முழுமையா நார்த் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். வெஜிடேரியன் உணவு விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. அடுத்து ராயல் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது ஓல்ட் மார்க்கெட் பகுதியில இருக்கு. இங்கோ சவுத் இந்தியன் மற்றும் நார்த் இந்தியன் உணவு வகைகள் நிறைய கிடைக்குது. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன் பல விதமான தேர்வு செய்யறதுக்கு நிறைய சாய்ஸ் இருந்துச்சு. நாங்க சாப்பிட்ட உணவு இங்கேயும் ரொம்ப சுவையா இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க வீடியோல சொல்லுங்க. நாங்க உண்மையிலேயே சாப்பாடு டேஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். சர்வீஸும் இங்கேயும் சிம்பிளி சூப்பர். 4வதா பாத்தீங்கன்னா சைனீஸ் வெஜிடேரியன் வேகன் ரெஸ்டாரண்ட்னு ஒண்ணு இருந்துச்சு. இங்க வெஜிடேரியன் மற்றும் வேகன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அங்க அந்த என்வாயரன்மெண்ட், அழகான சூழல், அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்ற இடங்களை விட இங்க கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா நல்ல வெஜிடேரியன் அல்லது வேகன் ஃபுட் அனுபவத்தை தேடுகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. நண்பர்களே, நாங்க இந்த தகவலை யாருடைய உணவு பழக்கத்தையும் குறை சொல்வதற்காக சொல்லல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கம். சிலர் வெஜிடேரியன், சிலர் வேகன், சிலர் சில உணவுகளை தவிப்பாங்க. அதே நேரத்துல எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதவங்களுக்கு சியாம் ரீப்ல பலவிதமான உணவு தேர்வுகள் இருக்கின்றன. எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், சியாம் ரீப்ல வரப்போவோம் நம்முடைய வியூவர்ஸ்க்கு பயனுள்ள தகவலை கொடுக்க வேணும். நீங்க ஃபுட்டீஸா, நீங்க சியாம் ரீப்புக்கு வரும்போது இந்த இடங்களை ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், சியாம் ரீப்ல இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் அல்லது சியாம் ரீப்புக்கு ஏற்கனவே சென்ற நம்முடைய வியூவர்ஸ், உங்களுக்கு தெரிந்த இதே மாதிரி இன்னும் நல்ல உணவுகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எதிர்காலத்துல சியாம் ரீப்புக்கு வரப்போகும் நம்முடைய வியூவர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அன்புடன் பிபிஎஸ்ல தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, பாய்.